நுழைஞ்சோம். ஒரே சமயத்துக்குள்ள அந்த பில்டிங்குள்ள ஓ நுழைஞ்சோம். ஒரே கோயின்சைடு. ஓ சாரி. ஒரே சமயத்துல பேச ஆரம்பிச்சோம். எஸ் சார் கோயின்சைடு. எஸ் சார். கோயின்சைட். I coincide with him. வித் ஹிம் வித் தான் வரும், வேற எதுவும் வராது. coincide with him. I collide. கொலாய்ட்னா தெரியல. collide கொலாய்ட்னா to தெரியும். him. நியூஸ் பேப்பர்ல நியூஸா வர்றது கொலாய்டு. என்ன நியூஸ் வரும்? நம்ம நியூஸ் சேனல்ல பார்த்தாலும் இந்த வார்த்தை வரும், இந்த ஈவெண்ட் வரும். கொலாய்ட் பண்ணிக்கிறதுன்னு என்ன அர்த்தங்க? Murder, sir. இல்ல, மோதிக்கிறது. மோதிக்கிறது. ரெண்டு பஸ் நேருக்கு நேரா மோதிக்கிச்சு, ட்ரெயினும் பஸ் மோதிக்கிச்சு. அது ஆக்சிடென்ட் அந்த மாதிரியா சார்? கொலாய்ட்னா எழுதிக்கிங்க கொலை மோதிக்கிறது. சொல்லுங்க. I collide with him. வித் ஹிம். எப்பயுமே கொலாய்ட் வந்தா வித் வரும். நியூஸ் பேப்பர் collide with him. ஒரு வீக்கெண்ட் collide நியூஸ் பேப்பர் படிங்க, நிறைய உள்ள போகும். command on him சார். சூப்பர். விமர்சனம் பண்ற, பேசுற. கமெண்ட்னாலே ஆன் தான். காமெண்ட். அந்த ஓகே சார். command காமெண்ட் on him. கமெண்ட் கமெண்ட் comment காமெண்ட் comment கமெண்ட். comment I comment. complain ஒத்து about the rules. என்ன அர்த்தங்க? ஒத்து போறது. comply கம்ப்ளைண்ட்னா கம்ப்ளைண்ட்டுக்கு ஆப்போசிட். கம்ப்ளைண்ட்னாக்கா குத்தம் சொல்றது. கம்ப்ளைண்ட்னா குத்தம் சொல்லாம. comply for the rules சார். Of the rules. நோ. எழுதிங்க, ரொம்ப குரூஷியல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து ஒரு டைம் எடுத்துட்டு எழுதணும். எழுதுறதை விட இன்னொன்று முக்கியம், எழுதுனதை ரிவைஸ் பண்றது. வீட்டுல Yes, போய் sir. ஒன்ஸ் ஆர் டுவைஸ் ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா மைண்ட்ல போய் உட்காந்துரும். நோட்ஸ் எழுதிட்டு விட்டுறக்கூடாது. எஸ் சார். அதோட நான் ரூல்ஸோட ஒத்து போறேன். அப்போனா comply with the rules. எப்பயுமே அவ்வளவுதான். அதான் இங்கிலீஷ். அவ்வளவு. நீங்க எந்த comply மொழி with the rules. கம்ப்ளைண்டா வித் முடிஞ்சு போச்சு. கலகேஷன் அதான், கலகேட்டிங் வேர்ட். comply with the rules. I concentrate on that. சூப்பர். பாருங்க, ஆன் எத்தனை ஆன் வந்துருச்சு பாருங்க. இப்ப I concentrate on. கான்சென்ட்ரேட் ஆன் வந்துருச்சு, கமெண்ட் ஆன் வந்துருச்சு, பிளேம் ஆன் வந்துருச்சு, பேஸ் ஆன் வந்துருச்சு. அதை நீங்க அட்ஜெக்டிவ்ல பெருசா பார்த்துக்க முடியாது. இப்ப வேர்ப்ல பாக்குறீங்க பாருங்க, எவ்வளவு பாக்குறீங்க பாருங்க. அது கரெக்டா I concern with it. concern with it. அங்க படிச்சோம், அட்ஜெக்டிவ்ல படிச்சோம். அதேதான் அங்க அட்ஜெக்டிவா இருக்கு, இங்க வேர்பா இருக்கு, அவ்வளவுதான். அங்க நல்லா பாருங்க, கன்சர்ன்ல உங்க நோட்ஸ் எடுத்து பாருங்க, படிச்சுட்டு இருக்கும். கன்சர்ன்ட், worried, I anxious, concern to it. about it sir. doubt. எவ்வளவு வார்த்தை பார்த்தோம். எவ்வளவு concern எமோஷன், about it. எவ்வளவு எமோஷன் பார்த்தோம். yes sir. அதான் கன்சர்ன்ட், worried, nervous, anxious. concern about கன்சர்ன்னா ஒரு மீனிங் வந்து கம்பெனின்னு அர்த்தம். கம்பெனி, ரைட்? இண்டஸ்ட்ரி, ஃபேக்டரிக்கு கன்சர்ன். எந்த கன்சர்ன்ல ஒர்க் பண்றீங்க? இன்னொரு கன்சர்ன் வந்து கவலைப்படுறது. ஐ அம் கன்சர்ன். இன்னொரு கன்சர்ன் வந்து சம்பந்தப்பட்ட. அது பார்க்கலாமா? பார்க்கிங் லாட்ல போட்டுலாமா? சார் அப்ரூவல் கொடுக்கிறது ஒரு கன்சர்ன் தான் சார். இப்ப பாருங்க, கன்சர்ன்ல பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். கன்சர்ன்னா worry பண்றது. ஐ எம் ரியலி கன்சர்ன்ட் அபவுட் இட். இன்னொரு கன்சர்ன் வந்து ஐ ஒர்க் இன் அ கன்சர்ன். நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறேன். Just talk to the concerned person. Contact the concerned person. okay. சம்பந்தப்பட்ட, ரிலேட்டட், சம்பந்தப்பட்ட. இந்த மூணுமே வித்தியாசமான மீனிங் நோட் பண்ணிக்கிங்க. எஸ் சார். சார் இப்போ நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றப்ப சார், இப்போ வந்து நான் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க டோர்னமெண்ட் கூட்டு போறதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சர்ன் வாங்கினா மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அவுட் சைட் டோர்னமெண்ட் அது வேற கன்சர்னா சார்? கன்சென்ட். ஓ அது கன்சர்ன். ஓ சாரி. கன்சென்ட்னா அவங்கள்ட்ட சம்மதம். ஓ சாரி சார். ஓகே சார். பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட். எந்த அக்ரிமெண்ட்? ஒப்பந்த அக்ரிமெண்ட் இல்ல, ஒத்துக்கிற அக்ரிமெண்ட். ஒத்துக்கிற அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட், கன்சென்ட். நாடும்பாங்க. எஸ் சார். நாடுனா தலையசிக்கிறது, அவங்க ஓகேன்னு சொல்றது. எஸ் சார். அந்த கன்சென்ட் தான். வெரி குட். அது கன்சென்ட். ஓகே சார்.
Confide. Confine, sir. மீனிங் என்ன சார்? ஓகே, எப்படி வருதுன்னு பாருங்க. டு ஹிம். Uh-huh. 1, 2, 3. Look at that, number 5, number 6. Look at the number 6. Number 6, confidence. ஓ கான்ஃபிடன்ஸ். Number 7, confident. கான்ஃபிடென்ட். Number 8, confidently. கான்ஃபிடன்ஸ், கான்ஃபிடென்ட், கான்ஃபிடென்ட்லி. pronoun, adjective. Yeah. Correct. Number 1, confide. ஓ இதான் கன்ஃபைடா சார்? Confide. காட். Verb. எல்லாமே நம்ம verb தான் இன்னைக்கு பார்க்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க. எஸ் சார். இதுல நம்பிக்கை, நம்பிக்கையான, நம்பிக்கையாக, நம்பிக்கை வைக்கிறேன், நம்பிக்கை வைத்தேன், நம்பிக்கை வைத்து, நம்பிக்கை வைத்துக் கொண்டு, கொண்டு நம்பிக்கை வைக்கிறான். வைக்கிறேன். சோ நம்பிக்கை, நம்பிக்கையான, நம்பிக்கையாக, நம்பிக்கை வைக்கிறேன், நம்பிக்கை வைத்தேன், நம்பிக்கை வைத்து, நம்பிக்கை வைத்துக் கொண்டு, நம்பிக்கை வைக்கிறான். நீங்க இது மாதிரி ஒரு 10-15 வேர்புக்கு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி அந்த என்டையர் ஃபேமிலியை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துடும். அது அப்படியே வந்துடும். ஐ கன்ஃபைட் பாருங்க, ஏன்னா அவன் மேல நம்பிக்கை வைக்கிறங்கிறது கான்பிடன்ஸுக்கு வந்ததுதான் கன்ஃபைடு. இப்ப பாருங்க, கன்ஃபைட். I confide. அவன் மேல நம்பிக்கை. With him. On. Confide with him, sir. I confide with him. With him. With him தான் வரும் இந்த இடத்துல. With him தான் வரும். சார். With தான் வரும். So confidence நாவே with him. Congratulated for his history, for his victory. ஒரே ஒரு நிமிஷம். Okay, sir. Confide, confidence, confident எல்லாமே இன்னுதான். எல்லாமே இன்னுதான். You go with him. Confide with him வராது. Confide in him. Confide in him. On him வராதா சார்? சொல்லுங்க. On him வராதா? வராது. Confide. Trust in him, faith in him. எல்லா அந்த எமோஷன், நம்பிக்கைக்குரிய எல்லா விஷயமும் இன்னுல தான் வரும். Believe in him, trust in him, faith in him, confide in him. அது ஃபுல்லா வரும். வெரி குட். அது வரும் நம்ம பார்க்கலாம். அந்த ஃபுல் குரூப்பை பார்க்கலாம். ட்ரஸ்ட்லாம் வரும். ட்ரஸ்ட்லாம் வரப்போகுது. Congratulate for his victory. No. About. Congratulate on his victory. On his victory. Oh, sorry. நிறைய இடத்துல இது வரும். நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. Congratulate. எல்லாரும் ஒரு கேம்ல ஜெயிச்சா கூட congratulate பண்ணுங்க. Yes sir. He congratulated on his victory அப்படிம்பாங்க. சார் எனக்கு ஒரு டவுட். சில பேர் பாத்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் மட்டும் சொல்றாங்க சார், சில பேர் கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. எது சார் ரெண்டு எதுல வெற்றி சார்? ஐ கங்க்ராச்சுலேட்டிங், கங்க்ராச்சுலேட்டிங்கிறது verb, கங்க்ராச்சுலேஷன்ங்கிறது நவுன். நான் உன்னை வாழ்த்துறேன் அப்படிங்கிறது verb. என்னுடைய வாழ்த்துக்கள் உனக்கு, என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெண்டுமே சொல்லலாம். ஓகே சார். தேங்க் யூ சார். எஸ். I consent with it. இப்பதான் அவர் கேட்டாரு பாருங்க, கன்சென்ட். கன்சென்ட்னால இதுதான் வரும் இந்த வார்த்தை. I agree with it. ஆமா, நான் அக்ரி டு இட் சொல்லாமே.
ஒண்ணும் இல்ல கன்சென்ட்னாலே ட்ரூ தான். to it consent to it ஐ அக்ரி டு இட்னா Okay, நம்ம ஒத்துக்கிறேன். consent. அக்ரி வித் இட்னா 100% ஒத்துக்கிறது. பட் கன்சென்ட்க்கு ட்ரூ தான் வரும். consent to it I count on him. கவுண்ட் ஆன்னா என்ன அர்த்தம்? என்றது ஓ என்றது count with him நீ கவுண்ட் ஆன் கரெக்ட். ஆனா என்ன count on him பார்க்கிங் லாட்ல போடலாம். ஒரு நிமிஷம். சார் இப்போ வந்து ஏதோ ஒரு இது லான்ச் பண்றாங்க அப்படின்னா சார் கவுண்ட் ஆன் ஸ்டார்டிங் அந்த கவுண்ட் அது கவுண்டிங். அது கவுண்டிங் ஓகே அதான் சார் இல்லன்ட்டாங்க. அது கவுண்டிங். ஓகே ஓகே கவுண்ட் ஆன்னா ரிலே ஆன் அவனை நம்புறது. கவுண்ட் ஆன் ஹிம்னா டிபெண்ட் ஆன் ஹிம். Depend on. Depend. கவுண்ட் ஆன் ட்ரஸ்ட் இன் ஹிம். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனை நம்பி தான் நான் பண்றேன். ஸோ கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். எவ்வளவு வார்த்தை வந்துருச்சு பாருங்க. yes sir depend on Trust in, rely in, depend on, confidence in, faith in. நோட் பண்ணிக்கிங்க. இது பின்னாடி வரும். வர்றப்ப நம்ம கரெக்டா பார்க்கணும். ஐடியல். I deal with it. சூப்பர் சூப்பர். I deal with it ideal அதை அணுகிறேன். அதனை நான் அணுகுகிறேன். அதை நான் அணுகிறது தான் டீல் வித். டீல் வித் எப்பயுமே அது ஒண்ணா வரும். கேர்ஃபுல். decide I decide about it. About it. Very good. Very about good. it yes decide about it depend on him Yeah, depend on him. I depend on him Depend தான் இப்ப ரிலே பண்றீங்க. கவுண்ட் ஆன் I devote to studies. Can you repeat? I devote to studies. எப்பயுமே டிவோட் வந்தா டூ தான். பயபக்தியோட நான் படிப்புக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். டிவோட். devote to Dedicated to studies வந்தா devote. டிவோட் டு ஸ்டடீஸ். devotes to studies discuss with him sir Very good. I discuss with him. Right? I dream about it. I dream about it. I dream about it So ட்ரீம்க்கு அந்த 5 ஃபார்ம்ஸ் தெரியும் இல்லையா? ட்ரீம்க்கு 5 ஃபார்ம்ஸ் தெரியும் இல்லையா? dreamed ட்ரீம், ட்ரம்ட், ட்ரம்ட். dreamed oh dreamed ட்ரம்ட்னு படிக்கணும் அத. dream dreamt ட்ரம்ட். Dreaming. dream dreamt oh ட்ரீம். Dreams. ட்ரீம்ஸ். இது தெரியுது இல்லையா? ட்ரீம். dream dreamt dreaming Dreaming. Dreamed. Dreamt. Dreaming, dreamt. Dreamingly. Dreaming. நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா பின்னாடி வர்றதை கனெக்ட் பண்ணலாம். sir dream dreamt ஆல்ரைட். ஓகேவா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார் 2 minutes. elaborated I elaborate. for that sir elaborate for that Elaborateனா இந்த வார்த்தை தான் வரும். I elaborate to that. No. Um, elaborateனா வெளிப்படையாவா சார்?
எலாபரேட்னா விளக்குறது, விளக்கமா சொல்றது. விளக்கமா சொல்றது. ஓ. I elaborate on that. On that. On that. Elaborate இதுக்கு noun on தெரியுமா? that. இதுக்கு noun என்னன்னு தெரியுமா? விளக்குறது தானே சார், டீட்டெயிலா சொல்றது, பிரீஃப். அத பத்தி சொல்றாங்க. பிரீஃப்னா என்ன அர்த்தங்க ஸ்ரீகனிஷ்கா? பிரீஃப்னா என்ன? பிரீஃப்னா ரொம்ப டீட்டெயிலா சொல்றது. ஆஹா, அப்படியே ஆப்போசிட் எழுதிக்கிங்க. இந்தியால இந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்படியே ஆப்போசிட்டா தட்டி விட்டுருவோம். எஸ் எழுதிக்கிங்க. சார், எஸ் சார். பிரீஃப் அப்படின்னா நாங்க ரொம்ப டீப்பா அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு நினைக்கிறோம். பிரீஃப்னா ஷார்ட். ஓ, பிரீஃப்னா ஷார்ட். ஷார்ட் அப்படியே ஆப்போசிட். எந்த ஸ்கூல் இங்கிலீஷ் வந்து சொல்லி கொடுத்தா தமிழ்நாடு ஃபுல்லா இதுதான் அடிப்போம். அப்படியே தப்பாயிடும். அப்படியே எஸ் சார். எலாபரேட், எலாபரேட் இதுதான் வந்து அப்படியே ஆப்போசிட். டீட்டெயிலா சொல்றது. டீடைல். பிரீஃப், ஷார்ட், எலாபரேட். ஸோ எலாபரேட்டுக்கு நவுன் என்னங்க? அப்படியே அப்படியே சொல்ல முடியுமா? படாருன்னு சொல்ல முடியுமா? Noun வந்து எலாபரேட், பாத்தீங்கன்னா எலாபரேட்டட், எலாபரேட்டட், எலாபரேட்டிங், எலாபரேட்ஸ் வருது இல்லையா? இந்த ஆமா சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி பண்றப்ப நீங்க இது ஒரு எக்ஸசைஸாவே நீங்க பண்ணிடலாம் முக்கியமான வேர்ப்ஸ். எலாபரேட் வர்றப்ப இங்க நம்பர் 6 என்ன வரும்? 6 சார். elaborating, elaborate, ஒரு வார்த்தை. elaborating, elaborate எலாபரேட்னு வராது. வராது. ஓ, elaborated சார். எலாபரேஷன். Elaboration. ஓ, elaborating, elaboration. எல்லாத்துக்கும் அது மாதிரி elaborate. வரணும் வந்துடாது இல்லையா? அதனால அந்த எலாபரேட்னு டிஇல முடிச்சா அது வெர்பா தான் இருக்கும். இங்க இங்க வெர்ப் நவுன் வந்து டிஇல முடியாது. சோ ஓகே. இது நம்ம பார்க்கலாம், ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி டிஇல முடியிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டிஇனா டிஇடின்னு போட்டு நீங்க எலாபரேட்டட், எலாபரேட்டட், எலாபரேட்டிங், எலாபரேட்ஸ், எஸ் எலாபரேஷன். சார். நான் அந்த மாதிரி தான் நினைச்சேன் சார். ஓ, டி மட்டும் பார்க்கணும். I escaped from that. From that, very good. escape from that. இந்த இடம் தான் இதுல வந்து இப்ப எஸ்கேப் ஃப்ரம் தட் அருமையா சொன்னாங்க. இங்க பாருங்க, எஸ்கேப்னு இங்க போடுறீங்க. ஒரு மூவிஸ்ல ஹாலிவுட் மூவி பாருங்க, கிரேட் எஸ்கேப். கிரேட் எஸ்கேப்னா நவுனா மாத்திட்டாங்க பாத்தீங்களா? அத நவுனா மாத்திருக்காங்க பாருங்க. கிரேட் எஸ்கேப், மிகப்பெரிய எஸ்கேப். சோ இந்த இதுல வந்து எஸ்கேப்பிங் வரும். எஸ்கேப்பிங்னா தப்பிச்சு தப்பித்து ஓடுறது. போதல், தப்பித்து போதல், போதல். தப்பித்து Okay. போறது, தப்பிக்கிறது, அது தப்பிச்சு போதல். தப்பித்தல். தப்பி பாருங்க, தப்பிப்பு, தப்பித்தல். தப்பிக்கிறேன், தப்பிக்கிறேன். எஸ்கேப்டு, தப்பிக்கப்பட்ட. ஆல்ரெடி அது நடந்து முடிஞ்சிட்டனால முடிஞ்ச அது அந்த நவுனுக்கு அட்ஜெக்டிவ் வருது. தப்பிக்கின்ற, தப்பிக்கப்பட்ட, எஸ்கேப்டு கிரிமினல், எஸ்கேப்பிங் கிரிமினல். லுக் அட் தட். இந்த எஸ்கேப்பிங் வேற, இந்த எஸ்கேப்பிங் வேற. அதே மாதிரி இந்த எஸ்கேப்பிங் வேற. இந்த எஸ்கேப் வேற, இந்த எஸ்கேப் வேற. இந்த எஸ்கேப்டு வேற, இந்த எஸ்கேப்டு வேற. இந்த எஸ்கேப்டு வேற. இது ரெண்டும் சிமிலர் தானே சார்? V2 V3யும் ஒரு நிமிஷம். சிமிலர் இல்ல, பார்த்த உடனே தெரியும். தப்பிக்கிறேன், தப்பித்தேன், தப்பித்து வேற 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 மீனிங் வேற. எதுவுமே எந்த வார்த்தைக்கு ஈக்குவல் கிடையாது இதுல. அதனாலதான் அது 8 டிஃபரெண்ட் பிளேசஸ்ல இருக்கு. இப்போ வந்து நான் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா சார்? அது I escaped. ஓகே. escaped. இதுல வந்து I escape வருதா? I escape. நம்பர் 1 வந்துருச்சா? I escape. That was a great escape. இந்த ஹாலிவுட் மூவி பாருங்க, The Great அது Escape. வந்து ரொம்ப that was a great escape. Great Escape. Oh, the great escape. நீங்க that was the great escape போடலாம். அப்ப அப்படிதான் போடணும். அப்பதான்
சப்ஜெக்ட் verb இருக்கும் முழு வாக்கியமா வேணும்னா சரி சார். that was the great escape.